ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு சூப்பரான ஒரு போண்டா செய்யலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை வெட்டி நறுக்கி எடுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ சின்ன கரண்டிக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்து வச்சுருக்குறாங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி 2த்தையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆப்பச்சோடா எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கையை வச்சுட்டு நல்லா உதிரியை பனைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பனைஞ்சி விட்டு உதிரியை எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பனைஞ்சி எடுத்துக்கிறேங்க. தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பனைஞ்சிக்கலாம். நான் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டு பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அளவாக சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இந்த போண்டாவை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த போண்டா. இப்போ இந்த எண்ணெயிலேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து நான் 3 முட்டை எடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இந்த முட்டை வந்து நல்லா கொதித்து வெந்துருச்சு. சூடு ஆறினதுக்கப்புறமா நான் அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு 2 வெட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதுக்குரிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கை விரலை வச்சுட்டு லைட்டாக இதை அழுத்தம் கொடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போனா அது மசாலா வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தாங்க.
இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ப்ரெட்டை நான் முக்கி எடுத்துருக்குறேங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக நான் நல்லா பூஞ்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை சென்டரில் வச்சுட்டு சைடில் இருக்கிற ஓரங்களாக வச்சு இந்த முட்டையை நல்லா கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ப்ரெட்டில் இருக்கிற அந்த ஓரங்களை வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ப்ரெட்டு வந்து ஒட்டாமல் இருக்கும். கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், இந்த முட்டையை வந்து நல்ல ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் எல்லா முட்டைகளும் ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த முட்டையில் நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படணும். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை உள்ளே இறக்கி விட்டுடலாங்க. இப்போ வந்து இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு ரெடியாக இருக்குது. இப்போது இதில் இருக்கிற எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற அந்த முட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான ஈஸியான முட்டையை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை.